நீ மாத்தி மாத்தி பேசுற ஆள் தானடா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தெரிஞ்ச நீ எதுக்குடா எனக்கு பணம் கொடுத்த? டேய், இந்த மாதிரி நீ என்கிட்ட நடந்துக்க மாட்டேன்னு நினைச்சேன்டா. ஆனா திருட்டு பையன்டா நீ. ஏய், வார்த்தை அளந்து பேசுறா. டேய், திருட்டு பயல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா நானு. ஏய், யாரடா திருட்டு பையன்றா? டேய், ஏய், வேலையாடா விஷயம். ஏய், வாங்க வாங்க இந்த பக்கம் வாங்க. ஓரத்துல வாங்க. கண்ணுல வச்சிருக்காங்க. ஐயோ ஏய், ஓரம் வந்துருங்க. வந்துருங்க. வாங்க வாங்க இந்த பக்கம் வாங்க. ஏய், யாரா நீங்க? என்ன ரவுடி தான பண்றீங்களா? மரியாதையா வெளியில போயிடுங்க, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். வீட்லயே இருந்திருக்கலாம். வாங்க வாங்க இந்த பக்கம் வாங்க. ஒண்ணுமே புரியலையே. சார் என்னாச்சு? ஐயோ இப்படி ஷூட் பண்ணானே. ரெண்டு இன்னொரு ஆளு. அதானப்பா. என்ன நடக்குதுங்க? வாங்கப்பா போயிடலாம். வாங்க போயிடலாம். வாங்க. ஏய், யாராவது கிட்ட வந்தீங்க? அவ்வளவுதான் பாத்துங்க. வேணாம், சொன்னா கேளுங்க. யாராவது பக்கத்துல வந்தீங்க சுட்டு கொன்னுடுவேன். பின்னாடி போங்க. போங்க போங்க, பின்னாடி போங்க. புரியலையே. டேய், என் பணத்தை எப்படா கொடுப்ப? ஹலோ இன்ஸ்பெக்டர், சிவரஞ்சனி ஹோட்டல்ல இருந்து பேசுறேன். இங்க ரெண்டு ரவுடி பசங்க கலாட்டா பண்றாங்க. கையில கன்னு வச்சிருக்காங்க. உடனே வாங்க சார். இந்த ஹோட்டலை மீட்டு கொண்டு வரதுக்கு நாமளும் என்னென்னமோ கஷ்டப்படுறோம். ஆனா துரதிருஷ்டவசமா ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. என்னடி ஹோட்டல போட்டுட்டு வெளியில நிக்கிறீங்க? இந்த போனா கிட்ட சவால் விட்டு யாருமே ஜெயிச்சது. உனக்கு சில சந்தர்ப்பங்கள் கிடைச்சது. என்னோட கவனக்குறைவால நீ ஜெயிச்ச. ஆனா இந்த தடவை எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி அடிச்சோம் பாத்தியா? என்கிட்ட சவால் விட்டு பிசினஸ் பண்றீங்களா? பிசினஸ் கூட்டு குடும்பம்னு ஆஃபர் பண்றீங்களா? இனி ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தனுமே இங்க சாப்பிட வர மாட்டான். வந்தா உயிருக்கு ஆபத்துன்னு பயப்படுவாங்க. நிரந்தரமா ஹோட்டலை இழுத்து மூட வேண்டியதுதான். 2 ரவுடிங்க, 2 துப்பாக்கி. இத வச்சு எப்படி உங்களை காலி பண்ணனு பாத்தியா? அதாண்டி இந்த போவனா. இன்னைக்கு நடந்ததை நினைச்சு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. இந்த சோதனை எல்லாம் நமக்கு புதுசு இல்ல. இதுல இருந்து நம்ம கண்டிப்பா மீண்டு வருவோம். நம்பிக்கையா இருங்க. மறந்துட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் தானா? பிரச்சனைன்னு வந்தா அதுக்கு முடிவுன்னு ஒண்ணு வந்துதான் தீரும். அப்படிதான் நானும் நினைச்சு சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு ஆரம்பிக்குது. என்ன செய்யறது? கதிர், பிரச்சனை அதிகமாகும் போதும் அமைதியா இருக்கணும். அப்பதான் நிதானம் வரும். நிதானம் வந்தாதான் புத்திசாலித்தனமா எதையாவது செஞ்சு பிரச்சனையை தீர்க்க முடியும். என்ன செஞ்சாலும் நான் ஜெயிக்க மாட்டேன்னு எனக்கே நல்லா தெரியுதுண்ணா. ஏன்டா அப்படி சொல்ற? அது எப்படிதானா சொல்றது? ஜெயிப்பேன்னு சொல்ல ஏதாவது ஒரு காரணம் இருக்கா?
மூடின ஹோட்டலை எப்ப திறந்து எப்படி திறந்து அத பிரச்சனை எதுவும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா நடத்தி வட்டியை கொடுத்து அசலை கொடுத்து மாமாவோட டாக்குமெண்ட்டை போனா கிட்ட இருந்து வாங்க போறேன். பாவம் என்ன நம்பி வீட்டையே கொடுத்து அந்த குடும்பம் கஷ்டப்படணுமா? என் மேல அன்பானவங்களை நான் கஷ்டப்படுத்தணுங்கிறதா என் தலையெழுத்தா? கதிர், அப்படிதான் உன்னோட தலையெழுத்து இருக்குன்னா அதை மாத்தணும்டா. நானா? ஆமா, நீ தான் மாத்தணும். அவங்க தலையெழுத்த உழைப்பாலையும் முயற்சியாலையும் அவங்க தான் மாத்தணும். ஏன் நான் முயற்சியே பண்ணலையா? டேய், நான் அப்படி சொல்லலடா. ஏன் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன்? அந்த காரணத்தை நாம தான் கண்டுபிடிக்கணும். என்னத்த சொல்றது? நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், அதான் காரணம். அப்படின்னு நீயே நினைச்சுக்கிட்டு உன் கையில இருக்கிற பொக்கிஷத்தை தொலைச்சிடாத. பொக்கிஷமா? ஆமா, ஹோட்டல்ல தான் சொல்றேன். அதுக்கு தான் போட்டே போட்டாச்சு. போட்டு நீயா போட்ட? ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போலீஸ் பூட்டி வச்சிருக்காங்க. இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு? யாராவது ஒரு பெரிய குடும்பம் சிவரஞ்சனி ஹோட்டலுக்கு போயிட்டு கூட்டமா சாப்பிடணும். ஹோட்டலுக்கு குடும்பமா வர ஆரம்பிச்சிட்டாங்கங்கிற தகவல் ஊருக்குள்ள பரவணும். மெல்ல மெல்ல கும்பல் வர ஆரம்பிக்கும். அப்புறம் பிசினஸும் பிக்கப் ஆயிடும். ஆனா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை இதை நாம தான் செய்ய முடியும். நம்மளால மட்டும்தான் முடியும். என்ன செய்யணும்? ஊர்லயே பெரிய தலைக்கட்டு பெரியப்பா தான். நீங்க ஊர் தலைவியா இருக்கீங்கல்ல பெரியம்மா. நம்ம குடும்பமும் பெரிய குடும்பம். நாமளே போய் சிவரஞ்சனி ஹோட்டல்ல சாப்பிட்டோம்னா அப்புறம் எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துடும். ஹோட்டல் நல்லபடியா நடக்குதுன்னு பயப்படாம மக்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல விஷயம் சொல்லிருக்க மாயா. நம்ம எல்லாருமே போலாம். இந்த மாயா சுத்தி வளைச்சு நம்மளெல்லாம் கூட்டிட்டு போக தான் பிளான் பண்ணிருக்கா. நாம போகவே கூடாது பார்வதி. நம்மெல்லாம் போறதுக்கு மச்சான் சம்மதம் சொல்லுவாரான்னு தெரியலையே. ஏங்க, நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குதா? தனாவுக்கும் கதிருக்கும் பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நாம தாங்க குடும்பமா போய் அங்க சாப்பிடணும். நீங்க தான் கூட்டு குடும்பத்தை பத்தி உயர்வா பேசிட்டு இருப்பீங்களே. நாம போய் சாப்பிட்டு வர்றதுதான் சரியா இருக்குங்க. மாயா சொன்ன மாதிரி நாம போனாதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்பிக்கையா வருவாங்க. ஊர்ல எல்லா பிரச்சனைக்கும் நாம தான் போய் நிக்கணும்னு அவசியம் இல்லை. ரகு, இது ஊர் பிரச்சனை இல்லப்பா, நம்ம வீட்டு பிரச்சனை. கொஞ்சம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுப்பா. நாளைக்கு ஹோட்டல்ல திறக்கறாங்க. நாளைக்கே நம்ம போனதா சரியா இருக்கும். என்னால உங்களை மாதிரி எல்லாம் உடனே முடிவெடுக்க முடியாது. யோசிக்கலாம்.